ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சீரியல் சேனல். இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் வெண்பா இருக்க இடத்த கண்டுபிடிச்சி பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்ததுனால ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் சேர்த்துருக்குறாங்க. ஐசியூ பக்கத்தில் நிற்கும்போது அரவிந்தும் அந்த பக்கம் வராரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜய்கிட்ட. உடனே விஜயும் சொல்கிறாங்க நடந்ததை. ஆனால் அரவிந்த் பாப்பாவுக்கு ஒன்றும் செய்யாது, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து மல்லிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி வெண்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கா, ஐசியூவில் இருக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. உடனே அதிர்ச்சியாகி வேகமாக வராங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சிதா விஜய்கிட்ட மல்லியை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுவாள். அவளால் தான் வெண்பா இந்த மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். நலங்கு ஃபங்க்ஷனில் வச்சு கூட மல்லிக்கிட்ட வெண்பா பேசிக்கிட்டு தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி விட்டுட்டே இருக்கா. விஜயும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து மல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. விஜய்கிட்ட கேட்குறாங்க வெண்பாவுக்கு என்னாச்சு, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் கோவமாக திட்டி விட்டுருந்தாங்க. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பா பாப்பாவை எப்படி காப்பாற்றினாங்க விஜய்? ஹாஸ்பிட்டலில் இருக்க வெண்பா பாப்பா எப்போ கண்மொழிக்க போகிறாங்க? என்ன நடக்க போகுது? மல்லியை விஜய் வெளியில் துரத்துவாரா அல்லது ஹாஸ்பிட்டலில் நிற்க வைப்பாரா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழு எபிசோட பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.